உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்துள்ளார். மாவட்ட தலைவர்களுக்கும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போது மகாபலிபுரத்தில் காங்கிரஸ் பயிற்சி முகாமிற்கு ராகுல் காந்தி வருகை தந்த நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல்தான் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் முருகையா. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கான அந்த ஆலோசனை பயிற்சி முகாம் என்பது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய விடுதியில நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பயிற்சி முகாமில் இறுதி நாளான இன்றைய தினம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதில் பங்கேற்று மாவட்ட தலைவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். இந்த ஆலோசனையில மாவட்ட தலைவர்களுக்கு சில எச்சரிக்கைகளும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல் மற்றும் பல அணிகளாக செயல்படுவதுதான் என்பதாக காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதற்காகத்தான் அதனை முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக தான் உங்களை புதிய மாவட்ட தலைவர்களாக நியமனம் செய்துள்ளோம். கட்சிக்கு விசுவாசமான தலைமையின் அறிவுறுத்தல்களை ஏற்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதாக அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் கட்சியின் தலைமைக்கு உண்மையாக உள்ளவர்களுக்கு மட்டுமே வரும் காலங்களில் கட்சி விசுவாசம் காட்டும் என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மேலும் கட்சியின் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் டெல்லி தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் அதை உணர்ந்து தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்பதாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் மாநில தலைமை தேசிய தலைமை என்ன அறிவுறுத்தல்களை கொடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல் வேகம் எடுத்து மாவட்ட தலைவர்களும் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றியிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 74 மாவட்ட தலைவர்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பான அந்த பயிற்சிகள் தான் இத்தனை நாட்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பயிற்சியில் வழங்கப்பட்டது போன்று இனி வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் கட்சி வளர்ப்பதற்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக டிஜிட்டல் முறைகளை கையாள்வதில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே அதிக அளவில் இளைஞர்களை கட்சியில் சேர்ப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் ராகுல் காந்தி அவர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் அந்த உட்கட்சி பூசல் என்ற எந்த ஒரு விவகாரங்களும் இருக்கக்கூடாது. மாநிலம் மற்றும் தேசிய தலைமைகள் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை ஏற்று கட்சிக்கு விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலானி, விவரங்களுக்கு நன்றி.